தாவேகாவில் இணையும் 5 மாஜி அமைச்சர்கள், 8 எக்ஸ் எம்எல்ஏக்கள், 10 மாவட்ட செயலாளர்கள், காலியாகும் அதிமுக. அதிமுகவை சேர்ந்த 2 விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 5 முன்னாள் அமைச்சர்கள் நாளை மறுநாள் நடக்க போற இணைப்பு விழாவுல தாவேகாவுல ஐக்கியமாக இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம 8 முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்புறம் 10 மாவட்ட செயலாளர்களும் தாவேகாவுல இணையறாங்க. இதனால அதிமுகவோட அடிமட்ட கட்டமைப்பே ஆட்டம் கண்டிருக்கிறதா பார்க்கப்படுது. ஜூலை 2ஆம் தேதி தாவேகா அப்புறம் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்கு மிக முக்கிய நாளா அமைஞ்சிருக்கு. ஏன்னா அதிமுகவோட அடிமட்ட கட்டமைப்பை ஆட்டம் காண செய்யக்கூடிய வகையில அந்த கட்சியோட நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் தாவேகாவுல ஐக்கியமாகி இருக்காங்க. ஏற்கனவே விஜயபாஸ்கர் அப்புறம் விஜயபாஸ்கர் 2 பேருமே அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரோட ராஜினாமாவும் ஏற்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில நாளை மறுநாள் முதல்வர் விஜய் முன்னிலையில இரு விஜயபாஸ்கர்களும் தாவேகாவுல இணைய இருக்காங்களாம். இருவருமே பனையூர் அலுவலகம் இல்லாம முதல்வர் விஜய் முன்னிலையில இணையத்தான் விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால விஜய் ஜூலை 2ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இந்த நிலையில சென்னை ஈசிஆர்ல இருக்கக்கூடிய கன்வென்ஷன் சென்டர்ல இணைப்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தடபுடலா நடந்துட்டு வருது. 2 விஜயபாஸ்கர் மட்டும் இல்லாம முன்னாள் அமைச்சர்கள் 5 பேர் தாவேகாவுல ஐக்கியமாக இருக்கிறதா தகவல்கள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம 8 முன்னாள் எம்எல்ஏக்களும் தாவேகா பக்கம் சாய இருக்காங்க. அதே மாதிரி 10 மாவட்ட செயலாளர்கள் முதல்வர் விஜய் முன்னிலையில தாவேகாவுல இணையறாங்க. இதன் காரணமா இந்த இணைப்பு விழா பிரம்மாண்டமா நடக்க போகுது. 200 பேருந்துகள், 600 கார்கள்ல ஆதரவாளர்கள் அழைச்சிட்டு வரப்படதா சொல்லப்படுது. இதனால அதிமுகவோட அடிமட்ட கட்டமைப்பே ஆட்டம் காண போகுது. புதுக்கோட்டை, கரூர் மாவட்டங்கள்ல இருந்து பெருவாரியான அதிமுக நிர்வாகிகள் தாவேகாவுல இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல பாமகவை சேர்ந்த நிர்வாகிகளும் இருக்கக்கூடும் அப்படின்னு தெரியுது. குறிப்பா முன்னாள் எம்எல்ஏ அருள் இணையக்கூடும். இதனால தாவேகாவினர் உற்சாகத்துல இருக்காங்க.